ஹலோ வியூவர்ஸ் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு WTC. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமாக சைட்வைஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு சில மொமெண்டம் கொடுத்தது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஹீரோ ஜீரோ வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன். எந்த இடத்துல கொடுத்துருந்தேன்னா பேங்க் எக்ஸ் கொடுத்துருந்தேன். பேங்க் எக்ஸ் வந்து 59,400 வந்து 230 நியர் 230 225 சம்திங் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொடுத்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாருங்கள். நான் கொடுத்த ஹீரோ ஜீரோ வந்து கரெக்டாக எத்தனை ரூபாய்க்கு இருந்ததுன்னா 10 ரூபாய்க்கு எடுக்க சொன்னேன். ஆனால் ஆப்வியஸ்லி நான் சொல்கிறதுனா ஒரு லாட் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நியர் 12-13 கிட்ட சுற்றிட்டு இருந்தது. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுத்தது. அதாவது எங்கன்னா இங்கே இருந்தது நியர்லி 230 கிட்ட வரும்போது நான் கொடுத்துருந்தேன். வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட், ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் சஜஸ்ட் பண்ணேன். அதாவது 12 ருபீஸ் கிட்ட இருக்கும்போது நான் சஜஸ்ட் பண்ணேன். 12 ருபீஸ் இருந்தது. எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்க, 100 சம்திங் அபோவ் 100 மேலே போயிருக்கு. 104 வரைக்கும் போயிருக்கு. நான் வாட்ஸ்அப் சேனலில் கூட கேட்டேன், போல் வச்சு யாரும் கேட்டேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிஸ்ஸிங் போட்டிருந்தாரு. மற்றவங்க யாருமே ரிப்ளை பண்ணலை, ஐ மீன் யாருமே அது போலுங்க வந்து கொடுக்கல. எனிஹவ் யாரும் யூஸ் பண்ணியிருந்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு இது பண்ணுங்க. ஏன்னா நான் கொடுக்குற யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான் நான் தொடர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கொடுத்து வேஸ்ட் ஆகி போயிடக்கூடாதுல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கொடுத்தேன் ஒரு தடவை, அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி இந்த தடவை கொடுத்துருக்கேன், இதுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷம் தான். ஓகேங்களா, தேங்க்யூ. இன்னைக்கு யாரும் எடுத்துருந்தீங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதுவும் நான் கொடுத்து எடுத்துருந்தீங்களா சொல்லி கமெண்ட் போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நிஃப்டி 50 வந்து லெவல்ஸ் பார்த்துடலாம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து 1 டே ஃப்ரேம் வச்சுருக்கோம். 1 டே ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் 200 EMA கீழே போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து ட்ரான்ஸ் பண்ணணும். இது கீழே போச்சுன்னா நிறைய செல்லிங் பேசணும்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ என்னன்னா ஒரு 2 டேஸாக 200 EMA டச் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு இங்கே வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ கன்சல்டேஷன் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி எங்கே கன்சல்டேஷன் இருந்துச்சோ அங்கேயே வந்து ஓவரால் பாயிண்ட் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நோட்டபிள் ஜோன் தான். இது வந்து இதுக்குள்ளே பாருங்கள், கன்சல்டேஷன் ஆன இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சினாரியோ இதை நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து 200 EMAக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். ஆல்ரெடி இந்த மாதிரி வந்தாலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக புல்லிஷ் வந்து ரெக்கவர் ஆக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ லெவல்ஸும் ஓஏயும் சொல்லிடுறேன். நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அது ட்ரெண்ட் லைன் முதல்ல கொடுத்துருப்பேன். அதில் வந்து லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஒரு ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் வந்து அதாவது எப்பயோ ஒரு 3 மந்த் பிஃபோர் உள்ள ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ எப்படி உங்களுக்கு சப்போர்ட் யூஸ் ஆகுது, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதை மறக்காமல் பாருங்கள். டெய்லி லெவலில் வீடியோ சொன்னோம்னா டைம் தான் உங்களுக்கு சேவ் ஆகாது. ஸோ இப்போ நான் லெவல்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். இந்த லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆன லெவல்ஸு. இதுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணி, அதாவது இந்த ஓஐ கொடுத்துருக்கு பாருங்கள் 24,500, இந்த ஹையை பிரேக் பண்ணி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் புல்லிஷ் சைடு. ஸோ அதே மாதிரி 24,000 கீழே வந்து மார்க்கெட் போயிடுச்சு, அல்லது இன்னைக்கு டேல வந்து நாளைக்கு மார்க்கெட் கட் பண்ணுச்சுன்னா அகைன் வந்து என்ன சொல்கிறது 23,500 வரைக்கும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவ்வளோ சீக்கிரம் போகாது, மார்க்கெட் மேலே வந்துருச்சு. இருந்தாலும் பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் மட்டும் பார்க்க பண்ணிக்கோங்க. இது கன்சல்டேஷன் ஜோன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டான மார்க்கெட்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது கொஞ்சம் காஷியாக இருக்கணும். இந்த பாக்ஸை தாண்டி மேலே போகும்போது நல்ல புல்லிஷாக போகும். இந்த பாக்ஸ் தாண்டி கீழே வரும்போது பீரிஷாக போகும். அவ்வளோதான், சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் போட்டேன் இல்லையா, உண்டே இல்லை, அந்த பாக்ஸ் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்வாக்கெல்லாம் போயிடுச்சு, இந்த ஸ்விங்கெல்லாம் போயிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் பாக்ஸ் வந்து மேலே ப்ரோக் அவுட் பண்ணிச்சுன்னா, இந்த ஸ்விங்கை கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ஹை கிடைக்கும். இந்த பாக்ஸை கட் பண்ணிச்சுன்னா அகைன் இந்த ப்ரீவியஸ் லோ எவ்வளோ என்ன வந்ததோ அந்த லோ கீழே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் லெவல்ஸ் வந்து 15 மினிட்ஸில் வந்து நான் நோட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை வந்து நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 1 ஹவர் நிஃப்டி 50 வந்து 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா கேப் அப் ஓப்பன் ஆனாலும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் கீழே டச் ஆச்சுன்னா, ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு கீழே வருதான்னு பாருங்கள். அப்படி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் நான் கோடு என்னோட இது தெரியுது, கஷ்டம் தெரியும் பாருங்கள். நான் லைன் போட்டு காமிச்சிடுறேன். அப்படி மார்க்கெட் நாளைக்கு கீழே போச்சுன்னா மட்டும் இந்த லெவல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்களா? இந்த ஸ்விங்கு உடச்சி பிரேக் டவுன் ஆகி கீழே வரணும். அப்படி வந்தால் தான் அடுத்த ஸ்விங்கு அடுத்த லோ கீழே போகும். சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு மேலே போச்சுன்னா கரெக்டாக ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு ஸ்விங் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்விங் கரெக்டாக இந்த இடத்துல நல்ல ட்ரெண்ட் ஃபார்ம் இருக்குது. இப்படி தான் நீங்கள் ட்ரெண்ட் வந்து மார்க் பண்ணணும். நாளைக்கு இந்த ட்ரெண்ட் தாண்டி மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் தாண்டி மேலே போயிடுச்சுன்னா அகைன் அடுத்த ஸ்விங் வந்து 25,000 வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷனல் ட்ரேடு நான் சொல்கிறது, ஓகேங்களா? லாங் பொசிஷனல் ட்ரேடு வந்து நல்ல ஒரு ரேஞ்சை கொடுக்கும் உங்களுக்கு, நல்ல ஒரு மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டை கொடுக்கும். இதை தாண்டி இந்த ட்ரெண்ட் தாண்டி போச்சுன்னா இதுவும் நீங்கள் நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த ஹையை தாண்டி போச்சுன்னா 25,000 வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு இந்த லோ உடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ட்ரெண்ட் லைன் கிட்ட வருது. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்த உடனே ட்ரெண்ட் லைனையும் கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா இந்த ஸ்விங்கை உடைக்கணும், சரிங்களா? அட்லீஸ்ட் டே லோ உடைக்கணும். இந்த டே லோ உடச்சி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரணும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆச்சு வச்சுக்கோங்களேன், ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்துட்டு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா மேலே மார்க்கெட் போயிட்டு தான் இருக்கும், சரிங்களா? ரீடெஸ்ட் எப்போ கொடுக்குதோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியலாக மேலே போயிட்டு இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நீங்கள், சரிங்களா? அதை நோட் பண்ணி ஒவ்வொரு ஹையாக நீங்கள் வந்து பிரேக் பண்ணி போய்கிட்டு இருக்கணும், சரிங்களா? மார்க்கெட்டோட டேரக்ஷனில் நம்ம போகணும். நம்ம போகிற டேரக்ஷனில் வந்து மார்க்கெட் போகணும்னு நினைக்கக்கூடாது. சரி, ஓகே, வாங்க அடுத்து போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே ஹையும் டே லோவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? டே ஹையும் டே லோவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது எஸ்டர்டே ஹை, அதாவது இன்னைக்கு ஹையை பீட் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி மேலே போக பாருங்க. இந்த லெவல்ஸ் வந்து குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த லெவல்ஸில் பிளாக்ல தெரியுது பார்த்தீங்களா சைடு, இதை வேணால் நீங்கள் ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஓஏ இருக்குது பார்த்தீங்களா, 24,500. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வர சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த டே ஹையை கட் பண்ணணும். டே ஹையை நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனாலும் சரி, கேப் அப் மார்க்னாலும் சரி, கேப் டவுனாலும் சரி, இதோட டே ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் நிறையா இருக்குது. டே லோ கட் பண்ணுச்சுன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹையே வந்துருச்சு. இதோட இண்டிகேஷன் என்னன்னா கேப், இனிமேல் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து மேலே போயிட்டு இருக்க மாதிரி காமிக்குது. அகைன் வந்து நாளைக்கு லோ கட் பண்ணி போகும்போது ப்ரீவியஸ் மந்த் லோ இருக்கு பாருங்க, இந்த லைனு, இதை கட் பண்ணி கீழே போச்சுன்னா லாஸ்ட் வீக் ஹை வரைக்கும் வரான் செக் பண்ணணும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் 24,000 வரைக்கும் கீழே வரான் செக் பண்ணணும், மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா, சரிங்களா? இப்படி தான் நம்ம இது ட்ராவல் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் 15 minutesல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனும் இதில் வந்து போட்டுக்க முடியும். உங்களுக்கு ட்ரெண்ட் லைனும் இங்கே வந்து கிடைக்குது. ஸோ கிடைக்கும் போது ட்ரெண்ட் லைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சப்போஸ் லோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோவை ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் தாண்டி கீழே போகக்கூடாது. கீழே போச்சுன்னா அடுத்தது லோவை கட் பண்ணி கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கணும். கேப் அப் கேப் டவுன் கணக்கு வச்சு நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வச்சு ட்ரெண்ட் யூஸ் பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு கரெக்ட் தான். இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு 15 minutesனால சொல்கிறேன், கேண்டில் வந்து 15 minutes வந்து ஜாஸ்தியாக அது விக்கு நல்லா கொடுக்கும்ல. ஸோ அதனால வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே போச்சுன்னா நான் மேலே வந்து போவேன். இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு இதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போச்சுன்னா, இந்த ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா கால் சைடு எது வரைக்கும் போகலாம், 24,500 வரைக்கும் நம்ம புஷ் பண்ணி கொண்டு போகலாம், ட்ரைலிங் வெஸ்ட்டே கொண்டு போகணும். அதே இது வந்து இந்த ட்ரெண்ட் இந்த லோவை கட் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர வரைக்கும் ஒரு டார்கெட் வைக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து எவ்வளோ வருது, 24,000 வருது, ஓகேங்களா? இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் நோட் பண்ணி இப்போ லெவல்ஸ் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஹை ஓயா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,300 வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகுது. பிலோ வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வந்து நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆக போகுது நாளைக்கு நிஃப்டி 50 சொல்கிறேன் நான், சரிங்களா? நாளைக்கு ஸோ இப்போ இருக்கிறது 24,200 வந்து மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிறதுனால நாளைக்கு இந்த ரெண்டு லெவலுமே கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். அகைன் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓஏ எப்படி சேஞ்ச் ஆனாலும் இது ஒரு 80% வந்து இது வரைக்கும் வரக்கிற வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி மாதிரி நாளைக்கு கேப் அப் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அடுத்த லெவலில் வந்து 24,400 அப்படி போய்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? நாளைக்கு வந்து மெயினான ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,000 வந்து நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும், சரிங்களா? இங்கே தான் நான் கொடுத்து பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் 24,400 வரைக்கும் போகும். 24,300ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸு. ஸோ நாளைக்கு கேப் அப்போ இன்றைக்கி க்ளோசிங்கை வச்சு சொல்கிறேன். இன்றைக்கி கேப் அப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,300 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 24,500. இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 24,300 இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆச்சுனால. இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 24,100, சரிங்களா? இந்த 100. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடாது. இதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அப்படியே கீழே போயிட்டுருக்கும். இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் இமீடியட் சப்போர்ட்டாகவும் 24,200 எடுத்துக்கலாம், இமீடியட் ரெசிஸ்டன்ஸாகவும் 24,300 எடுத்துக்கலாம். நாளைக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் 24,500 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
24,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி டே கண்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் 200 மூவிங் அவரேஜ் மேலேயே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இந்த ஜோன் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டுமா. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஹைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுற ஹைட்டு பாருங்கள். இந்த ஹைட்டை கட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் டே டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். இந்த ட்ராப் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் லைனு, இந்த ஹைட்டை கட் பண்ணி மேலே போச்சுன்னா அகைன் வந்து நல்லா ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுங்க. சரிங்களா, இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை கட் பண்ணி கீழே போச்சுன்னா அகைன் லோயர் லெவலுக்கு வருகிறது பாசிபிள் நிறையா இருக்குது. சரிங்களா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைமில் சொல்கிறேன். இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த கட்டை அந்த ரெசிஸ்டன்ஸில் முட்டிக்கிட்டே நிற்கிது, உடைக்க முடியல. சப்போஸ் நாளைக்கு இது உடச்சி மேலே போயிடுச்சுன்னா அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 52,500 இருக்கா. இதை உடச்சி மேலே போச்சுன்னா 53,000 வரைக்கும் வாரட்டியில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா பேங்க் நிஃப்டி இல்லையா, நல்லா வாரட்டியில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். 52,500 வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நல்ல சப்போர்ட்டுங்கிற வந்து 52,000 வந்து நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா, உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேறெல்லாம் கசன்னு நீங்கள் ஒன்றும் மைண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம். லெவலில் மட்டும் குறிக்கோங்க. நான் வீடியோ போட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு பாருங்கள். அடுத்து ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு அது 2-3 வீடியோங்க. அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் வீடியோ பார்க்க தேவையில்லைங்க. நீங்களா ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சரிங்களா, நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 52,000 வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு 52,200 வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா, இது மட்டும் நாளைக்கு பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஃபின் நிஃப்டி பார்த்துறேன். அப்படியே உங்களுக்கு ஃபின் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி நினைக்கிறேன். நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி தான். ஸோ ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாருங்கள், நல்ல ஒரு ஜோனில் இருக்குது. 21,100 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 24,000 வந்து நல்ல இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது தாண்டி போச்சுன்னா 24,200 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 23,800 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது வாரட்டில் இருந்தால் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வந்து 23,900 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதில் காமிச்சிடுறேன் உங்களுக்கு நான். வியூவர்ஸ், எனக்கு ஃபின் நிஃப்டி வந்து ட்ரெண்ட் வந்து கிடச்சிருக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் சப்போஸ் கேப்பை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோ சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகுதுன்னா இன்னைக்கு டே ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுதான்னு பாருங்கள். ஃபின் நிஃப்டியில் மேலே போனதுக்கப்புறம் இந்த பிளாக் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெவல்ஸ் கூட மார்க் பண்ணிக்கோங்க. மேலே போச்சுன்னா அடுத்த லைன் இந்த லைனு கால் சைடுக்கான இது. ஒன்ஸ் இது பிரேக் போச்சுன்னா கால் சைடு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் கன்ஃபார்ம் கால் சைடு வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கீழே வருதுன்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சிங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதான் செக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைனுக்கு வந்து கீழே பிரேக் பண்ணி போச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அடுத்த லெவல். 23,800 சொல்லியிருந்தேன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட் தான் அதுக்கு அடுத்த லெவல். சரிங்களா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது கரெக்டாகவே வாட்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தெரியலாங்க, ஆனால் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு கரெக்டான இது கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஐ மீன் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்த 0 வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் எத்தனை பேர் உபயோகம் பார்த்தீங்கன்னு தெரியும். நாளைக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 பிரேக் பண்ணிச்சுன்னா 24,200 வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் வந்து 24,000 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது கீழே போச்சுன்னா 23,800 வந்து ஹெவியான சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா, இதை மட்டும் ஷேர் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நான் கொடுத்த அந்த என்னது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வீடியோ, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு, ப்ரீமியம் கால்குலேஷன், இதெல்லாம் நீங்கள் இமீடியட்டாக அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. எதனால வந்து நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேங்க. அந்த மெயில் ஐடி வந்து சஜஸ்ட்னா போடுங்க. நான் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எதனாலும் கேளுங்க. நான் வந்து லேர்ன் பண்ணி கூட சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, நான் ஒரு செபிலிஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.